ஓசூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஓசூருங்கிற பேரு உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கல்வெட்டு அதெல்லாம் கிடைக்காது. ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் அது பேர் உரைசூர். தமிழ்ல உரைசூர் அப்படின்னு நமக்கு கல்வெட்டு கிடைக்குது. இப்ப அந்த கல்வெட்டை வச்சு ஓசூருங்கிறத உரைசூர்னு நம்ம மாத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு மாத்த முடியும். அதே மாதிரி பெங்களூர்னு இன்னைக்கு ஒரு ஊர் இருக்கு. பழமையான தமிழ் பேர் வந்து வெங்களூர். நம்ம பாக்குறோம். இப்ப நாங்க தானே அந்த ஊருக்கு பேர் வச்சது. நாங்க வச்ச பேர் தான் நீங்க மருவி இருக்கு. அது எங்க ஊருன்னு தமிழர்களால சொல்ல முடியும். ஆனா தமிழர்கள் சொல்றாங்களா? இல்ல பரவாயில்ல, எந்த பேர்ல வந்து இருந்தா என்ன அப்படின்னு நம்ம விட்டுறோம். இன்னைக்கு வந்து நமக்கு உரிமை கொண்டாடல. ஆனா சென்னைன்னு பேர் சொல்றீங்க. ரொம்ப பழமையான கல்வெட்டுல பாக்குறப்ப சென்னைங்கிற பேர் நமக்கு கிடைக்கல. மாதரசன் பட்டினம்னு ஒரு பேர் கிடைக்குது. மாதரசன் பட்டினம் தான் மதராசப்பட்டினமா மாறி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். மாதரசன் பட்டினம்ன்றப்ப சென்னைக்கு இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறாங்களே, அதே பின்னாடி போகும். கல்வெட்டு ரீதியா பாக்குறப்ப நமக்கு அந்த ஆதாரத்தினுடைய பெயர் அது. இவர்கள் வந்து ஒரு வரி அல்லது ஒரு சில வார்த்தை இருக்கக்கூடிய வரலாறு புடிச்சுக்கிட்டு வந்துட்டு அதை நம்பி இன்னொரு இடத்துல வந்துட்டு மக்கள் குடியேறாங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க, நிலத்தை வாங்குறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு நல்ல நாளையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தெலுங்கு பேசக்கூடிய கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்திருக்குன்றப்போ நம்மள மாதிரி அவனும் முட்டாளா இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்ல. புரியுதா? அப்ப அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து தடையா இருக்கக்கூடிய ஒண்ணு வந்துட்டு இது திருவண்ணாமலை அப்படிங்கறதா அவங்களுக்கு தடை. இப்ப அதையும் வந்துட்டு நீங்க அருணாச்சலான்னு மாத்தி அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு.